இப்பெல்லாம் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலே நீ வேணா ஒரு படம் எட வந்து டைரக்ட் பண்ணி நீ இவ்வளோ பேசுறல அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு போர்டு பார்க்குறோம், இங்கு சூடான டீ வடை பலகாரம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்பி நம்மளும் அந்த கடைக்குள்ளே போகிறோம். போயிட்டு அண்ணே ஒரு டீ அப்படின்னு ஒரு உளுந்த வடை எடுத்து சாப்பிட்றோம், ஆமா வடை எடுத்து சாப்பிட்றோம். நேற்று மீந்து போன ஆமா வடை, சரியா வேகாத உளுந்த வடை, கெட்டு போன பாலில் ஒரு டீயை போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அண்ணா என்னண்ணே நல்லாவே இல்லை அப்படின்னு டீ மாஸ்டர்கிட்டயோ ஓனர்கிட்டயோ நம்ம கேட்டோம்னா, நீ இவ்வளோ பேசுறல வந்து நல்லா ஒரு டீயை போடு, உளுந்த வடையை சுடு அப்படின்னு சொன்னா, ஏன்டா நான் காசு கொடுத்தானே உங்ககிட்ட சாப்பிட்றேன், நீ ஏன் இப்படி கெட்டு போனதை விற்கிறேன்னு கேட்பீங்க தானே. ஒரு டிக்கெட் 180, 3D கண்ணாடிக்கு 30, இன்டர்வல் ஸ்நாக்ஸ், பார்க்கிங் சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ்னு 2 பேர் படம் பார்க்க போனா 1000 ரூபா செலவாகுது. 1000 ரூபா நான் செலவு பண்ணி படம் பார்த்தேன்னா அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு முழு ரைட்ஸ் இருக்குடா. இதுல சில நண்பர்கள் வேற எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணிருக்காங்க, இத்தனை பேரோட உழைப்பை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க. யோ, அவர் நடிக்கிறதுக்கு 39 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு, சீட்டா டைரக்ட் பண்றதுக்கு 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?